Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாபிக் வைஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இந்தியன் ஜுடிஷியரி இந்திய நீதிமன்றங்கள் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு அப்புறம் என்னென்ன क्वेश्चनலாம் கேட்கலாம் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா India's first e-code was opened in July 2016 at ஜூலை 2016 ஆண்டில் இந்தியாவின் முதல் மின் ஆளுமை நீதிமன்றம் அமைக்கப்பட்ட நகரம் அது என்ன क्वेश्चन அப்படினா ஈ-கோட் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் எங்க அமைச்சாங்க எங்க ஆரம்பிச்சாங்க அத வந்து கேட்டிருக்காங்க எங்க அப்படினா ஹைதராபாத்ல வந்து ஓபன் பண்ணாங்க ஜூலை 2016ல ஓகே யார் ஓபன் பண்ணாங்க யார் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அப்படினு பார்த்தோம் அப்படினா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மதன் பி லோகூர் அவர் தான் பார்த்தோம் அப்படினா இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாரு அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா the first children's court in south india was started in august 2016 it is located at ஆகஸ்ட் 2016 இல் அமைக்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் குழந்தைகள் நீதிமன்றம் அமைந்துள்ள நகரம் இது ஓகே 2016ல பார்த்தோம் அப்படினா சில்ட்ரன்ஸ் கோர்ட் வந்து ஆரம்பிச்சாங்க சவுத் இந்தியால தென் இந்தியால எங்க ஆரம்பிச்சாங்க அத வந்து கேட்டிருக்காங்க எங்க அப்படினா வந்து ஹைதராபாத்ல சோ ஹைதராபாத்ல எக்ஸாக்ட்டா எங்க அப்படினு பார்த்தோம் அப்படினா நம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தோம் அப்படினா வந்து ஆரம்பிச்சாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குல வந்து வேகமா தீர்ப்பு அளிக்கிறதுக்காக இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படினா which one is the third and important organ of government அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது ஸோ அரசாங்கத்துக்கு முக்கியமாக 3 அங்கம் வந்து உண்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் மூணாவது வந்து ஜுடிஷரி ஸோ இதில் வந்து மூணாவது தான் கேட்டிருக்காங்க அப்போ மூணாவது எது ஜுடிஷரி நீதிமன்றம் தான் முதல் 2 எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் சட்டமன்றம் நிர்வாகம் ஸோ நிர்வாகம் அப்படின்னா இங்கே வந்து செயலாட்சி குழு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே அர்த்தம் தான் அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா ஹூ அப்பாயிண்ட்ஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மாவட்ட நீதிபதியை நியமிக்கிறது யார் அதான் வந்து கேட்டிருக்காங்க யார் நியமிப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு மாநில ஆளுநர் தான் வந்து நியமிப்பாங்க ஸோ வந்து மாவட்ட நீதிபதியை மாநில ஆளுநர் கவர்னர் வந்து நியமிப்பார் அதே மாதிரி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் அவங்கள யார் நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் அதே மாதிரி வந்து எஸ்பிஎஸ்சி அதாவது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதோட மெம்பர்ஸ் அவங்க எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோன் டேப்பிங் இஸ் சீரியஸ் இன்வேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பிரைவசி சுப்ரீம் கோர்ட் பாயிண்டட் அவுட் இன் டேஷ் கேஸ் தொலைபேசி பேச்சுக்களை ஒட்டு கேட்பது தனித்திருக்கும் உரிமையை வெகுவாக பாதிப்பதாகும் என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய வழக்கு ஸோ வந்து டெலிஃபோன் கால்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய நியூஸில் வந்து பார்த்துருக்கோம் இது பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ் வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க இது வந்து அவங்களோட தனித்திருக்கும் உரிமையை அவங்களோட ப்ரைவேசியை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகே இது என்ன கேஸ் அப்படின்னா பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஸோ வந்து இந்த கேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா த வேர்டு ஜட்ஜ் இன்க்ளூட்ஸ் நீதிபதி என்ற சொல் உள்ளடக்குவது ஸோ நீதிபதி அப்படிங்கிற வார்த்தை எதெல்லாம் உள்ளடக்குனது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ஹைகோர்ட் ஜட்ஜு செஷன் கோர்ட் ஜட்ஜு செஷன் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னா அமர்வு நீதிபதி அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா இன் 1916 விச் ஹைகோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா அதாவது 1916ல் உயர்நீதிமன்றம் வந்து இந்தியாவில் எங்கே அமைச்சாங்க இதை வந்து கேட்காங்க பாட்னாவில் வந்து அமைச்சிருப்பாங்க நம்ம வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் முதல் முறையாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து இந்தியாவில் எங்கே அமைப்பாங்க அப்படின்னா வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி
கல்கத்தாவில் வந்து அமைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸில் 1801, பாம்பேயில் 1824. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 படி இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் அபாலிஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு ஹைகோர்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. எங்கன்னா கல்கத்தா, மெட்ராஸ், பாம்பே இங்கே வந்து ஹைகோர்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் 1993 கொலிஜியம் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் எ சர்ச் கமிட்டி ஃபார். கொலிஜியம் எனும் தேடல் குழு 1993 முதல் இந்தியாவில் ஸோ வந்து யாரை நியமிப்பாங்க, யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க கொலிஜியம்லேருந்து அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹைகோர்ட் ஜட்ஜு. ஸோ அவங்கள வந்து நியமிக்கிறாங்க. இந்த கொலிஜியத்தில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜையும் சேர்த்து 5 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன். இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது? எல்லாருக்குமே தெரியும், டெல்லியில் இருக்குது. ஓகே, எல்லாருமே வந்து கீழே கமெண்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டாப் 100 ஆர்டிக்கல் ஷார்ட்கட் அதில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஞாபகம் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா which one of the following statement is correct with regard to the qualification of a Supreme Court judge? உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து முதல்ல என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் வந்து ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் ஏஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா 65 வருஷம். ஸோ 65 அப்படிங்கிறது ரிட்டைர்மெண்ட் ஏஜ். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் வந்து கரெக்டு. ரெண்டாவதில் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம் வந்து அட்வொகேட்டாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 5 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். அப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஹி மஸ்ட் ஹேவ் ஒர்க்ட் அண்ட் அட்வொகேட் இன் முன்சிஃப் கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரைட்டீரியாவில் வந்து வராது. அதுக்கப்புறம் 4வது பார்த்தோம் அப்படின்னா 65 வயசாக வந்து ஆயிருக்கணும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 65 அப்படிங்கிறது ரிட்டைர்மெண்ட் வயசு. ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜட்ஜாக ஆகிறதுக்கு 65 வயசு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதுவும் தப்பு. ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் இஸ் அண்டர் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் விச் ஹைகோர்ட். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? எதுக்கு உட்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்கத்தாக்கு. நிறைய ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லைனா 2 ஸ்டேட் இல்லை 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து கூட வந்து ஒரே ஹைகோர்ட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும். ஸோ பாண்டிச்சேரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் பாண்டிச்சேரிக்கும். அதே மாதிரி வந்து டெல்லி ஹைகோர்ட்டு தான் வந்து டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்களுக்குலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்கத்தா ஹைகோர்ட் தான் வந்து வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார் எல்லாத்துக்கும். நம்ம வந்து இந்தியன் ஜுடிஷியரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்தினா கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்னு டிஸ்ட்ரிக்ட். மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது யார்? இதான் வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த ஜட்ஜஸ் வேர் எலெக்டட் பை த பீப்புள் இன். நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது? ஸோ எங்கே வந்து நீதிபதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸில் தான் வந்து மக்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா a judge of high court shall hold office until the age of. உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? ஓகே, ஸோ ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன, அதான் வந்து கொஸ்டின். 62 வயசு. இதே சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா 65 வயசு, அவ்வளோதான். ஹைகோர்ட் 62, சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம் அப்படின்னா 65. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா when did சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா had its inaugural sitting? இந்திய உச்சநீதிமன்றம் துவக்க அமர்வு எப்போது நடைபெற்றது? எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 28, 1950. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பம்பாய், கல்கத்தா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் டேஸ் கீழ் உருவாக்கப்பட்டன. த ஹைகோர்ட் ஆஃப் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி எங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே, அங்கே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1861 இந்தியன் ஹைகோர்ட் ஆக்டு இது போட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத ஒழிச்சிட்டு ஹைகோர்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே அப்படின்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸில். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த சுப்ரீம் கோர்ட் செட் தட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இன் எ டெமோக்ரஸி. இன் விச் கேஸ் திஸ் வெர்டிக்ட் வாஸ் கிவன். உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பு மக்களாட்சியில் பேச்சுரிமை மற்றும் உணர்வுரிமை தவிர்க்க முடியாதவை. இந்த தீர்ப்பு எந்த வழக்கை குறிக்கும்? ஓகே, ஸோ இந்த தீர்ப்பு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ரோமேஷ் தாப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இந்த கேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து மக்களாட்சியில் பேச்சுரிமையும் உணர்வுரிமையும் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் கோர்ட் செட்டப் டேஷ் டைப் சிஸ்டம். ஸோ நுகர்வோர் நீதிமன்றம் வந்து எத்தனை அடுக்காக இருக்குது அப்படின்னா 3 அடுக்காக இருக்குது. அது என்னென்னலான்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அட் நேஷ்னல் லெவல். ஸோ நேஷ்னல் லெவலில் வந்து இது இருக்குது. அடுத்து ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அட் ஸ்டேட் லெவல். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அட் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஹைகோர்ட்டுக்கு 62, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீதியின் செயலாட்சி என்றால் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா என்னென்னா நீதிமன்றங்களின் அதிகார எல்லை நீட்டிப்பு, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் கோர்ட்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மீன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து நிர்வாகத்துக்கு மேலே நீதிமன்றம். இப்போ நீதிமன்றம் வந்து நிர்வாகத்துறை மேலே என்னென்ன கட்டுப்பாடெலாம் விதிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கு. ஸோ அரசு நிர்வாகத்திற்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா வழக்கு தொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தடை அதிகார ஆணை, ஸோ தடை விதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுதான் நிர்வாகத்துக்கு மேலே நீதிமன்றம் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஹைகோர்ட் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு 62, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 65. எல்லா கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட இன்னொன்று வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்கையும் கான்செப்ட் வைஸாக வந்து படிச்சிருங்க. நம்ம வந்து ஒன் ஷார்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வைஸாக பேசிக்லேருந்து கொடுத்துருப்போம். அதை படித்து முடித்தோடனே இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் அப்பாயிண்டட் பை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி ஜட்ஜஸ். உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும். சமச்சீர் புது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 31 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 30 ஜட்ஜு, அது போக ஒரு சீஃப் ஜட்ஜு சேர்த்து 31 பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்டாக பார்த்தோம் அப்படின்னா 34 பேர்.
33 ஜட்ஜு ப்ளஸ் ஒரு சீஃப் ஜட்ஜு 34. இப்போ இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 26 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்த டயத்தில் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 26 வந்து இருந்திருக்கலாம். இப்போ ஆன்சர் இன்றைக்கி கரண்டாக 34. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னால் இப்போ கரெக்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க அதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னால் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கரண்டாக யார் வந்து சிஏஜி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எல்லாமே நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன் விச் இயர் த பிரான்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் வாஸ் கிரியேட்டட் இன் மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை வந்து மதுரையில் இப்போ இருக்குது. அது வந்து 2004 வந்து ஆரம்பித்தாங்க. ஓகே, ஜுடிஷியல் சிஸ்டம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ நம்ம வந்து அது ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே மாதிரி டாபிக் வைஸாக வந்து நிறைய டாபிக் வந்து போட்டிருக்கோம். டாபிக் வைஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற டாப்பிக்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு ஸ்டோரி எல்லாம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒன் ஷாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கான 90 டேஸ் ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் அதில் டெய்லி டாஸ்க், நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அதெல்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி டெய்லி டாஸ்க் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே அந்த குரூப் 2 குரூப் 4 90 டேஸ் டெஸ்ட் சீரீஸையும் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.